வணக்கம். நடிகரும் தாவைக்கா தலைவருமான விஜய் ஏறத்தாழ பாஜக கூட்டணியில சேரப் போறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி அவங்க கட்சி சார்பா நடத்தின மாவட்ட செயலாளர்களுக்கான கருத்து கேட்பு கூட்டத்துல 90% மாவட்ட செயலாளர்கள் பாஜக கூட்டணியில சேரலாம் அப்படிங்கிறத சொன்னதாகவும் தகவல் வருது. இந்த தகவல்களை தாவைக்கா தரப்புல இருந்து ஒருபோதும் யாரும் மறுக்கல. அதே நேரத்துல மலைமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுன். அவரு தனிச்சு தான் போட்டி, கூட்டணி கிடையாது அப்படின்னு நேத்து வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவரையும் ஏறத்தாழ ஒரு பக்கம் சைலண்ட் மோட்ல ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி இந்த விமானம் ஏறத்தாழ ஒரு 40 நிமிடங்கள் லேட்டா போயிருக்கு. அதுக்கு காரணம் பல காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு மது பாட்டில் வச்சிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு, இன்னொன்னு மது பாட்டில் யாருக்கு வச்சிருந்தாருங்கிறது வேற. அதையும் தாண்டி கத்திரிக்கோள் வச்சிருந்தாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேனர்ல சிக்கும் அப்படிங்கிறதுனால தாமதமா அந்த விமானம் கிளம்பி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது அவங்களுக்கான பாடு, மது ஒழிப்பு போராட்டத்தை பண்ணுவாங்க, அதனால பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுலயும் குறிப்பா இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு விஜய் எதிர்பாராம அவரே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சிபிஐ வளையத்துக்குள்ள சிக்கிக்கிட்டார். சிக்கன பாஜகவுடைய வேலையே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சு அப்படின்னா அந்த அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவங்க மேல சிபிஐ, ஐடி, இடி ஏதாவது ஒண்ண போட்டு அவங்கள தங்களுடைய வளையத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பா சமீபத்துல அந்த வானதி சீனிவாசன்ட்ட ஒருத்தர் நிருபர் கேட்டாங்க, பாஜக என்ன வாஷிங் மிஷினா அப்படின்னு. அவங்க ஆமாங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா எந்த ஒரு தவறு செய்யறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழக்க சந்திக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரே விஷயம், பாஜக கூட்டணிக்கு இல்லையோ அல்லது பாஜகவுக்குள்ளேயே சேர்ந்துட்டா அது நிராகரிக்கப்பட்டு முழுமையான சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனா வந்துருவாங்க அப்படிங்கிறது சமீப வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி. இன்னொரு காட்சியும் சமீபத்துல பார்த்தோம். டெல்லியில முதல்வரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் எந்த விசாரணை எதுவுமே இல்லாம சிறையில் இருந்துட்டு நீதிமன்றத்தால அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்தவித குற்றமும் செய்யல அப்படின்னுட்டு வெளியில அனுப்புனாங்க. அவர் ஏறத்தாழ கதறி அழுதுகிட்டே வெளியில வந்தார். இப்ப இதையெல்லாம் பார்க்கிறப்ப பொதுவாவே நாடு முழுக்க என்ன பேச்சு அப்படின்னா, பாஜக ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் செஞ்சு அந்த கட்சியை காலி பண்றது ஒரு வழக்கம். இன்னொன்னு, பாஜகவுடைய கூட்டணி வச்ச யாரு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது இயல்பு. இப்படியான பேச்சுக்கள் பொதுவா பாஜக பத்தி இருக்கு. அது நடக்கிறதும் ஏறத்தாழ அதே மாதிரிதான் நடக்கு. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, விஜய்க்கு எல்லாமே புதுசுங்க. அரசியல் ஒரு பக்கம் புதுசு, அப்படிங்கிறப்ப அவருக்கு போராட்டங்கள் புதுசு, ஆர்ப்பாட்டங்கள் புதுசு. அவர் எங்கேயுமே சிறைக்கு போனது கிடையாது, வேற ஏதாவது பிரச்சனைகளை அனுபவிச்சது கிடையாது. அவர் பார்த்ததெல்லாம் கேரவான் ஷூட்டு, அதை விட்டா காரு, வெளிநாடு, இதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. அப்போ அரசியல் களம் அப்படிங்கிறது முற்றிலும் புதிய களம். அப்படி புதிய களத்துல வர்றப்ப அவரால் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளராக வர்றதே ஒரு கட்சியில் அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அங்க தாக்கி இங்க தாக்கி அப்படித்தான் ஒரு கட்சியுடைய ஒன்றிய செயலாளராக வர முடியும். ஆனா எடுத்த உடனே நான் கட்சியுடைய தலைவர், கட்சியுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனா அதே நேரத்துல அவருடைய பேச்சு முழுக்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க திமுகவை தாக்குறதா தான் இருந்தது. ஆரம்பத்துல பாஜகவை ஒரு சில வரிகள் சொன்னாரு, ஆரம்ப 1-2 கூட்டங்கள்ல. அதுக்கு பிறகு பாஜகவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா கூட என்ன சொன்னார் அப்படின்னா, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொன்னாரு. கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற இல்லை. ஆனா இவர் சொல்லியிருக்க அந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு 5 தலைவர்கள் வச்சிருக்காங்கல்ல, இந்த 5 தலைவர்கள் நீங்க கவனிச்சு பாக்குறப்ப அவருக்கு நேரடியா எதிரி யாரு அப்படின்னா பாஜக தான். அப்ப நேரடியான எதிரி அப்படிங்கிற பாஜக கிட்டயே இப்போதைக்கு விஜய் தஞ்சம் போறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2-3 விஷயங்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா, பாஜக மேல விஜய்க்கு இருக்கக்கூடிய பயம். ஒண்ணு, தன்னுடைய சிபிஐ விசாரணைக்கு பிறகு தன்னை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்னொரு பயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் உங்க கட்சிக்காரங்க நிக்கல, எந்த ஓட்டு வாங்கல,
ஓட்டு வாங்காம கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ளேயே இந்த கட்சியை நிலைச்சு நிக்க முடியல அப்படின்னா விஜயுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? ஏன்னா 2 வருஷத்துக்குள்ள பெரிய வழக்கு ஒன்றும் சந்திக்கல, பெரிய பிரச்சனைகளை ஒன்றும் சந்திக்கல, பெரிய அளவுக்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடல, வேற எதுவும் விஜய் ஒன்றும் பெற்றுக் கொடுக்கல. விஜய்க்கு வந்த ஓட்டு போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய நான் எண்ணங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 வகையில தான் இருக்கும். ஒன்று வந்து விஜயுடைய அதிதீவிர ரசிகர்கள். இன்னொருத்தர் யார் அப்படின்னா 1-2 சிறுபான்மை மக்கள். எதுக்கு அப்படின்னா திமுகவுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டா விஜய்க்கு கொஞ்சம் போடுவோமே அப்படிங்கிற 1-2 சிறுபான்மை மக்கள். இன்னும் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா ஒரு சலிப்பு 50 வருஷமா திமுகவுக்கு மாத்தி மாத்தி போடுறோம், கொஞ்சம் மாத்தி இப்படி போடுவோமே, விஜய் மாற்றா வருவாரு அப்படிங்கிறவங்க தான். இதுல முதல்ல 3ல 2 காலி ஆகுது. ஒன்னு என்ன அப்படின்னா சிறுபான்மை மக்கள் 1-2 பேர் ஓட்டு போடுவோம் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க போட மாட்டாங்க. இன்னொன்னு மாற்றம் ஏதாவது வருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் விஜய் பக்கம் போக மாட்டாங்க. பொதுவாகவே நீங்க பாஜக பக்கம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் போறாங்க அப்படின்னா அது பொதுவாக அந்த ஏத்துக்கிற மனநிலையில மக்கள் கிடையாது. அந்த இடத்துல தான் இன்னைக்கு பாஜக இருக்கு. பாஜகவுக்கு என்ன பயம் அப்படின்னா திமுக கூட்டணியில இவ்வளவு வலுவா இருக்கு, இவ்வளவு வலுவாகிறப்ப நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற வகையில தான் இப்போதைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அப்படி அழுத்தத்தை கொடுக்கிறப்ப விஜயால முழுசா நிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு அரசியல் தன்மை இல்லை, இன்னொன்னு போதிய அனுபவம் கிடையாது. விஜய் கிட்ட இருக்கக்கூடிய பயம். விஜய் சினிமாவில் 1000 பேர் 2000 பேர் அடிக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில அரசியல்ல இது சாத்தியமற்ற ஒரு போக்கு. சரி, இவர் தான் பேசினார்னா ரொம்ப தீவிரமா பேசின ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்கள் முகத்தை எங்கே வச்சுக்குவாங்க. இதே நேத்து அதிமுகவில இருந்து வந்து எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சேர்ந்த செங்கோட்டையன் எங்க போவார்? இது இன்னொன்னு, இது வந்து மிகப்பெரிய மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத் வெளியில வந்தார். நாஞ்சில் சம்பத் இப்ப கூட பெரியார் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்காரு. நாஞ்சில் சம்பத் எங்க போவாரு? இப்படி பல வகையான கேள்விகள் இருக்கு. இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிர்மல்குமார், இன்னொரு அருண்ராஜ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஏறத்தாழ பாஜகவை நேசிக்கக்கூடியவங்க. இன்னொன்னு, பாஜகவை விரும்பாத நம்ம புட்சட்னி ராஜ்மோகன் எங்க போவார்? இப்படி பல கேள்விகள் அந்த கட்சிக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி பாஜக கூட்டணிக்குள்ள போனாங்க அப்படின்னா விஜய் ஆரம்பிச்ச கட்சி அப்படிங்கிறது வந்த வேகத்துல ஊர்ல ஒரு சொல்லுவாங்க, போன மச்சான் திரும்பி வந்தானா புது கோவணத்தோட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏங்க பழைய கோவணம் எங்க அப்படின்னா எலி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படிங்கிற வகையில கட்சி எங்க ஆரம்பிச்சான், கட்சி எங்க காணாம போச்சு, என்ன ஆச்சு நடுவுல, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, கட்சி காணாம போச்சு அப்படிங்கிற கணக்குல தான் யோசிக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச புதுசுல இப்ப இவங்களை கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க எத்தனையோ வருஷமாச்சு வைகோ கட்சி ஆரம்பிச்சு கட்சிங்கிற பேர்லயாவது வச்சிருக்காரு. எத்தனையோ வருஷமாச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சு பல பேர் அவங்கெல்லாம் கட்சிங்கிற பேர்லயாவது வச்சிருக்காங்க. ஆனா 2 வருஷத்துக்குள்ள கட்சி ஆரம்பிக்கல ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார், அது வேற. ஆரம்பிச்சோம்னு சொன்னார். இப்ப கூட இன்னொரு படம் வரக்கூடிய சூழல்ல இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே காத்துல பறக்க விட்ட கொடியா பயங்கரமா பேசினாரு கொள்கை. இந்த கொள்கைக்கான கேள்வி என்ன, இந்த கொள்கைக்கான பதில் என்ன? விஜயுடைய தொண்டர்கள் முதல்ல, நீங்க மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, விஜயுடைய தொண்டர்கள் முதல்ல இதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா விஜய், அதாவது இந்த ஒரு கட்சி கூட்டணி அப்படின்னா தன் தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு யார் தலைமையிலேயே போய் கரைய போறார் அப்படின்னா இந்த கட்சி வெகு சீக்கிரத்துல தன்னை கரைச்சிக்க போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அந்த வெற்றி கழகம் வெற்றி கழகமா போறதுக்கான ஏற்பாடுகளை ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார், அப்புறம் அருண்ராஜ், மலைமாடி என்று சொல்லக்கூடிய ஆதவர்ஜனா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப தெளிவா வந்து ஸ்கெட்ச் போட்டு ரொம்ப பக்காவா இயங்குறாங்க. அதுக்கு விஜய் ஒரு பக்கம் பலியாகிறாரு. புஷி ஆனந்த்னு ஒருத்தர் தெரிஞ்சாரு, பாவம். அவரு ஒன்றும் சொல்ல முடியாம அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு தெரியாம அவர் படத்தையே போய் ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்க. அந்த கண்டிஷன்ல ஒரு பக்கம் இருக்காரு. இப்ப விஜய்க்கு ஒன்றும் காலம் கெட்டு போகலைங்க. ஏன்னா நடிச்சு முடிச்சு ஒன்றும் பெரிய தூரமெல்லாம் இல்லை. இன்னும் ஒரு படம் வெளியாகவே இருக்கு. விஜய் ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க. நீங்க ரஜினி ரசிகர்கள் அப்படியே இருக்கப்ப, கமல் ரசிகர்கள் அப்படியே இருக்கப்ப, விஜய் ரசிகர்கள் அப்படியே இருக்க மாட்டாங்களா என்ன? அப்ப விஜய் என்ன செய்யலாம் அப்படின்னா, திடீர்னு பார்த்து ஏதோ ஒரு கணக்குல ஒரு கோயில்ல போய் நான் வந்து சீட்டு எழுதி பார்த்தேன், சாமி வந்துட்டு வேண்டாமடா, நீ நாட்டுக்கு நல்லது செஞ்சது போதும் அரசியல்ல வச்சு, அதனால வந்து நாட்டுக்கு அரசியல்ல விட்டுட்டு
சினிமாவில் சேர்ந்து மறுபடியும் நடிச்சு நல்லது செய்ய, த்ரிஷாவை ஹீரோவை போட்டு நடிக்க வச்சிரு, ஹீரோயினா போட்டு நடிக்க வச்சிரு அப்படிங்கிற வகையில சாமி சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு படம் ஜனநாயகன் அப்படின்னா அதுக்கு பணநாயகன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம். அப்படி ஒரு பேர் வச்சு அடுத்து ஏதோ ஒரு நாயகன் ஒன்று ஒரு வச்சு படத்தை வச்சு எடுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து விட்டா அவருக்கு இருக்கு, அவருக்கு பல டீம் இருக்காங்க. ஒரு எச் வினோத் இந்த மாதிரியான இயக்குனர்கள், கஞ்சா இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு மறுபடியும் இளைஞர்களை கஞ்சா குடிக்கிறதுக்கு சரி அந்த அந்த படம் வைக்க நடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் மக்களை கெடுக்கலாம். இன்னும் அரசியலில் வந்து கெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரசியல் ஒத்து வராது, இதுல முடியாது அப்படிங்கிறப்ப, ஏன்னா பாஜகவுக்கு போனாலே அந்த வேலை தான் செய்ய போறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த வகையில விட்டுட்டு இப்ப இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா காலம் ஒன்றும் கெட்டு போகல விஜய்க்கு. நேரடியா சினிமாக்கள்ல நடிச்சு அந்த சொன்னார்ல வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இந்த கொஞ்சம் விலை ஏறிடுச்சு. அதனால இனிமே நடிச்சாருன்னா அவருக்கு 300 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 300 கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ணாம ஊர்ல போய் முழங்க வேண்டியதில்லை, கத்த வேண்டியதில்லை, எதுவும் இல்லாத கேரவான்ல உட்காந்துக்கிட்டு வாயில வந்து அப்படி முத்து பொறிக்காம பேசிட்டு திரும்ப போயிட்டு அப்படியே நீங்க டப்பிங்ல பேசிட்டு போயிடலாம். 300 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அதனால விஜய் வந்து இந்த 300 கோடி ரூபாயை விடாம மக்களையும் கொஞ்சம் காப்பாத்துற மாதிரி இருக்கும். அதனால விஜய் திரும்ப படம் நடிக்க போவார் அப்படிங்கிறது உறுதி. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அரசியல் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு நடிக்க போறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடிக்க போகலாம் அப்படிங்கிறதான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.